So you are familiar with this epithalamion, that is a wedding gift given by Spencer to his wife Elizabeth Boyle. ஸோ பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்காக எழுதப்பட்டார். The poem narrates the whole day. ஸோ ஒரு முழு நாளை பற்றி இந்த போயம் இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. தட் இஸ் வை த போயம் இஸ் டிவைடட் இன்டு 24 stanzas. ஸோ இந்த போயமில் மொத்தம் 24 ஸ்டான்சாஸ் இருக்குது. ஈச் ஸ்டான்சா ரெப்ரசன்ட்ஸ் 1 hour ஆஃப் த டே. ஸோ ஒவ்வொரு ஸ்டான்ஸாவும் ஒவ்வொரு மணி நேரத்தை ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி இந்த போயம் எழுதப்பட்டிருக்கு அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ த போயம் இஸ் அ narration of a day of a whole event from dawn to the late night. ஸோ விடியற் காலையில் ஆரம்பித்து லேட் நைட் வரைக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ அதனால தான் அதுக்கு 24 stanzas கொடுத்துருக்காங்க. ஓகே, ஃபார் த சேக் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் த போயம் இஸ் டிவைடட் இன்டு 3 parts. ஸோ ஈஸியாக புரிஞ்சுக்கிறதுக்காக 3ஆக பிரிச்சிருக்கோம். என்னென்ன? First deals with invocation. The first part deals with invocation. And the second part deals with advice to the bride. The second part deals with advice to the bride. And the third part deals with the wedding rally. So, wedding rally. மணமக்கள் ஊர்வலம் அல்லது மணமக்கள் வலம் வருதல். Part 1. So this part is normally seen in epic. ஸோ இதுவுமே ஒரு எப்பிக்கில் பார்க்குற மாதிரி இருக்கும். என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். The main purpose of invocation in the beginning of an epic is to seek the aid of goddesses or the god to complete the lengthiest poem in a successful manner. ஸோ ஒரு எப்பிக் எழுதுகிறாங்க அப்படின்னா ஒரு காடனுடைய துணை வேண்டும், சக்ஸஸ்ஃபுல்லாக அந்த ஒர்க்கை முடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு இன்வோகேஷன். இந்த இடத்துல இன்வோகேஷன் அப்படிங்கிறது எப்படின்னா, கரெக்டாக சொல்லணும் அப்படின்னா மனசை நிலைப்படுத்துதல், மனதை நிலைப்படுத்துதல். அதுதான். அதை எப்படி வேணால் வச்சுக்கலாம். ஒரு நிமிஷம் நம்ம அமைதியாக நிற்கலாம், இல்லை சாமி கும்பிடலாம், இல்லை நம்மளுக்கு பிடிச்ச விஷயத்தை மனசில் நிறுத்தி ஆரம்பிக்கலாம். ஸோ ஓகேவா, மனதை நிலை நிறுத்தல் அப்படிங்கிறது தான் இன்வோகேஷனுக்கான சரியான மீனிங். அதை எப்படி வேணுமோ அப்படி வச்சுக்கலாம், அவங்களுக்கு பிடிச்ச வகையில். ஓகே, அந்த மாதிரி ஒவ்வொரு எப்பிக்கை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கும் என்ன தேவை அப்படின்னா காடனுடைய பவர் தேவை. ஓகேவா, அந்த மாதிரி த மெயின் பர்பஸ் ஆஃப் இன்வொகேஷன் இன் த பிகினிங் ஆஃப் அன் எபிக் இஸ் டு சீக் த எய்ட் ஆஃப் காடஸ் ஆர் த காட் டு கம்ப்ளீட் த லென்த்தியஸ்ட் போயம் இன் அ சக்ஸஸ்ஃபுல் மேனர். ஸோ எடுத்த காரியத்தை சக்ஸஸாக முடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு இன்வொகேஷன். தட் இஸ் த ரீசன் ஒய் இன்வொகேஷன் இஸ் பிளேஸ்ட் அட் த வெரி பிகினிங் ஆஃப் அன் எபிக். ஸோ அதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா எபிக்கில் எடுத்த உடனே இன்வொகேஷன் வைக்கிறதுக்கான ரீசன். பட் திஸ் போயம் இஸ் நாட் அன் எபிக். திஸ் இஸ் வெரி ஷார்ட் போயம் கன்சிஸ்ட் ஆஃப் 24 stanzas which represents 24 hours of the day. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சின்ன போயம், கம்பேரபிளி எபிக். பட் இருந்தாலும் கடவுளினுடைய துணை வேண்டும் அப்படின்னு ஸ்பென்சர் விரும்புகிறார். ஈவன் தோ இட் இஸ் எ வெரி ஷார்ட் போயம், ஸ்பென்சர் ஸ்டார்ட்ஸ் திஸ் போயம் வித் அன் இன்வொகேஷன். ஸோ இதை இன்வொகேஷனோட ஸ்டார்ட் பண்ணுறார். பிகாஸ் ஹீ கன்சிடர் திஸ் போயம் அஸ் த பெஸ்ட் ஒன். ஸோ இது ஒரு பெஸ்ட்டாக இருக்கணும் அப்படின்னு கன்சிடர் பண்ணுறார். அண்ட் எகெயின் பிகாஸ் ஆஃப் திஸ் இஸ் த வெட்டிங் கிஃப்ட் டு ஹிஸ் ஒய்ஃப். ஏன் அப்படின்னா இது ஒரு வெட்டிங் கிஃப்ட். ஸோ ஹீ கன்சிடர் தட் த பெஸ்ட் போயம் cannot be completed with his own physical effort. For the completion, the divine energy is mandatory. அதனால் invocation. And this is why the beginning of the poem he invokes the god and goddesses for the successful completion of the poem. So கடவுள்கள் அனைத்தும் எனக்கு துணை வேண்டும். Here the muse sisters are invoked. நோட் பண்ணிக்கோங்க, muse sisters are invoked. And one more invocation is there. யார் அப்படின்னா the nymphs of Mulla. The nymphs of Mulla. Okay, Mulla is the name of the local river. Mulla is the name of the local river. The word nymph, which means the angel who resides. The angel who resides on the water. The angel who resides on the water is called nymphs. Okay, so you are familiar with so many words which can refer angels. So angels பற்றி நிறைய வேர்ட்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு.
For example, fons, satis, spritz. Fons, satis, spritz. All these were nymphs, synonyms to the angels. All these words were synonyms to the angels or to the supernatural things or the supernatural things. In one way, the nymph is also a spirit and it has a peculiar quality to resides in water அப்படிங்கிறத சொல்லி சொல்கிறாங்க. So the nymphs of Mulla and the Muse sisters are invoked in the beginning of the poem Epithalamion அப்படிங்கிறத சொல்லி சொல்கிறாங்க. The purpose of the invocation is to seek the aid and for the two reasons. First one பார்த்தீங்க அப்படின்னா for the successful completion of the poem and the second one successful marriage. ஸோ மேரேஜும் நல்லபடியாக நடந்து முடியணும் அப்படிங்கிறது. தென் அதுக்கடுத்து he invoked the Muse sisters and requested them to ready to bless the couple. இது first request. Request number 1. He invoked the Muse sisters and request them to be ready to the bless the couple. இது first request. Second request, he makes an appeal to the Muse sister to get the boys ready. ஸோ ரெண்டாவது ஒரு ரெக்வஸ்ட் வைக்கிறாரு, boys ready. The boys are attendants of the bride and the bridegroom. The boys are the attendees of bride and bridegroom. On the third level, he makes an appeal to the Muse sister to make the flower girls ready. Third level, he makes an appeal to the Muse sisters to make the flower girls ready. ஓகே, சரி. இந்த எபித்தலாமியன் எப்படி சார் அப்படின்னா, இது வந்து ஒரு திருமணத்தை பற்றி பாடக்கூடிய ஒரு பாடல். ஸோ ஒரு திருமண நாள் என்ன, காலையிலிருந்து லேட் நைட் வரைக்கும் என்ன நடக்கும், என்ன நடந்திருக்கும் அப்படிங்கிறத இந்த எபித்தலாமியன் படிக்கிறது மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். அல்லது ஒரு திருமணத்தை அன்னைக்கு என்னென்ன திருமண நாள் அன்னைக்கு ஒரு ஜோடிக்கு திருமணம் நடக்குது அப்படின்னா அன்றைக்கி என்னென்னலாம் நடக்கும் அப்படிங்கிறதையும் இந்த எபித்தலாமியன் படிக்கிறது மூலமாக நாம் தெரிஞ்சுக்கலாம். இதை தான் ஸ்பென்சர் இந்த எபித்தலாமியன் அப்படிங்கிற டைட்டில் மூலமாக சொல்ல வராரு. ஓகே, அதுதான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ இட் இஸ் த டியூட்டி ஆஃப் த மியூஸ் சிஸ்டர்ஸ் டு கெட் ரெடி தெம்செல்வ்ஸ் இன் த பிகினிங், தென் டு மேக் த பாய்ஸ் ரெடி, டு மேக் த ஃப்ளவர் கேர்ள்ஸ் ரெடி. ஸோ ஒரு பக்கம் பாய்ஸ் எல்லாம் ரெடியாக இருக்க சொல்கிறாரு, இன்னொரு பக்கம் கேர்ள்ஸ் எல்லாம் ரெடியாக இருக்க சொல்கிறார். பிகாஸ் as the attendant boys and flower girls as girls are the mandatory person in the procession of wedding. ஸோ இவங்கெல்லாம் ரொம்ப முக்கியம், அந்த வெட்டிங் ரேலி போகும் பொழுது இவங்கெல்லாம் ரொம்ப முக்கியம். ஸோ அதனால் இவங்கெல்லாம் ரெடியாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறார். பிகாஸ் ஹைம் இஸ் வெயிட்டிங் ஃபார் தெம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹைம் இஸ் த god of marriage. So for these people the Ham is waiting, so he makes an appeal to the Muse sister to be ready and boys and girls ready to receive the bride to take her to the church. ஸோ அவங்கள வந்து சர்ச்சுக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்காக ரெடி பண்ணுங்க அப்படிங்கிறதெல்லாம் சொல்கிறாங்க. திஸ் இஸ் பார்ட் ஆஃப் இன்வோகேஷன். ஸோ இது வந்து ஃபஸ்ட் பார்ட். இப்போ செகண்ட் பார்ட்டில் என்ன நடக்குது, பார்ட் 2, advice to the bride or an appeal to the bride. இதில் என்ன நடக்குது, ஸ்பென்சர் மேக்ஸ் an appeal, என்ன சொல்கிறாரு, to the bride to get up early, கொஞ்சம் சீக்கிரமாக எந்திரி, நார்மலான நாள் கிடையாது, இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் டே, பிகாஸ் இட் இஸ் த வெட்டிங் டே அப்படிங்கிறத சொல்கிறாரு. இட் இஸ் த டே ஆஃப் செரிமனி, இன்னைக்கு நிறைய நிகழ்ச்சிகள்லாம் இருக்குது. For the performance of ceremony, various types of people are waiting here and there. ஸோ அந்த செரிமனி நடக்கிறத பார்க்குறதுக்காக நிறைய பீப்புள் வந்து இங்கேயும் அங்கேயும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க. பட் த பிரைட் இஸ் ஸ்டில் இன் ஹர் சேம்பர். ஸோ மணப்பெண் பார்த்திங்க அப்படின்னா இன்னுமே அவங்களுடைய படுக்கை அறையில் தான் இருக்காங்க, சேம்பரில் தான் இருக்காங்க, அவங்க ஒன்றும் அதை விட்டு வெளியே வரல அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ ஹீ மேக்ஸ் அண்ட் ரெக்வஸ்ட் டு கெட் அப் இயர்லி, தென் கொஞ்சம் சீக்கிரமாக எழுந்துறீங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இந்த செகண்ட் பார்ட் ஹீ கிவ்ஸ் எ வார்னிங் டு 2 பீப்புள்ஸ். ஸோ செகண்ட் பார்ட்டில் 2 பீப்புளுக்கு வார்னிங் கொடுக்குறாங்க. ஒன்று அட்டெண்டன்ட் பாய்ஸ் அண்ட் அனதர் ஃப்ளவர் கேர்ள்ஸ். என்ன வார்னிங்? த வார்னிங் இஸ் டு டேக் கேர் ஆஃப் ஹர் ஹெல்த் அண்ட் த சேஃப்டி ஆஃப் த பிரைட் இன் எ டபுள் காஷியஸ் மேனர். என்ன சொல்கிறாங்க அப்படின்னா,
இன்றைக்கி திருமண நாள் அவங்களுடைய ஹெல்த்லேயும் சரி அவங்கள சம்மந்தப்பட்ட எல்லா விஷயத்துலேயும் கொஞ்சம் கண்காணிப்போடு இருங்க, தீவிரமாக இருங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க. பர்ஃபெக்டாக சொல்லணும் அப்படின்னா உஷாராக இருங்க, பார்த்துக்கங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பிகாஸ் இட் இஸ் நாட் அன் ஆர்டினரி டே, இட் இஸ் எ ஸ்பெஷல் டே. On this special day, there may a evil spirit to test the sincerity of the bride. ஒருவேளை ஏதாவது தவறான விஷயங்கள், தவறான நிகழ்வுகள் ஏதேனும் ஏற்படலாம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இட் இஸ் த டியூ ஆஃப் த அட்டெண்டன்ட் பாய் டு டேக் கேர் ஆஃப் த பிரைட் இன் எ டபுள் கேஷியஸ் வே. பாய்ஸ் நீங்கள்லாம் கொஞ்சம் கவனமாக இருங்க, லேசுப்பட்டது மாதிரி விட்டுறாதீங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க. So he gives a warning to boys and girls to be more cautious and to be more alert throughout the day until the completion of last ceremony. So it is their duty to take care of the safety of the bride அப்படிங்கிறத சொல்கிறார். Then the third part, the wedding rally. The wedding rally start ஆகுது. The rally starts from the chamber of the bride. So chamber of the bride அங்கிருந்து ஸ்டார்ட் ஆகுது. At the entrance of the chamber, the bridegroom along with his companion is eagerly waiting to receive the bride. ஸோ பார்த்திங்க அப்படின்னா அந்த இடத்துல மணப்பெண்ணை வரவேற்பதற்காக மணமகன் தன்னுடைய துணையோட நிற்கிறார். ஓகேவா, துணை மாப்பிள்ளை அவங்களோட நிற்கிறாரு. யாருக்காக அப்படின்னா மணப்பெண்ணுக்காக அப்படியே வெயிட் பண்ணிக்கிட்டே நிற்கிறார். தென் அதுக்கடுத்து he makes the request to the bride to come and decorate herself earlier and to be seated in the coach. கொஞ்சம் சீக்கிரமாக வாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ரெக்வஸ்ட் வைக்கிறார். Following the request of the bridegroom, the bride gets up and decorated herself and came out of the chamber. ஸோ இதெல்லாம் கேட்டு பார்த்து இருக்கும் பொழுது அப்படியே டெக்கரேட் பண்ணி அப்படியே வராங்க, வெளியே வராங்க. And here the bride is dressed up with in all white color. ஸோ ஒரு ஒயிட் கலரில் அந்த கார்மெண்ட் போட்டிருக்காங்க. ஓகேவா, ஓகே, திருமண நாள், ஓகே, அதை கட்டியிருக்காங்க, அந்த ட்ரெஸ்ஸை போட்டிருக்காங்க. ஓகே, அண்ட் திஸ் ஒயிட் கலர் இஸ் கம்பேர்டு வித் ஹிஸ்டாரிக்கல் ஒயிட் கலர். ஸோ இந்த ஒயிட் கலரை ஹிஸ்டாரிக்கல் ஒயிட்டோட கம்பேர் பண்ணுறாங்க. என்ன அப்படின்னா திஸ் பிரைட் இஸ் கம்பேர்டு வித் த மித்தலாஜிக்கல் கேரக்டர் கால்டு ஃபீப். ஸோ ஃபீபு கூட இந்த பிரைடை கம்பேர் பண்ணுறாங்க. இந்த ஃபீப் அப்படிங்கிறது யார் அப்படின்னா டாட்டர் ஆஃப் டைட்டன்ஸ். நோட் பண்ணிக்கோங்க, டாட்டர் ஆஃப் டைட்டன்ஸ். Okay, and this character is associated with the moon for the perfection. So இந்த ஃபீப் அப்படிங்கிற கேரக்டர் பார்த்தீங்க அப்படின்னா பர்ஃபெக்ஷன், மூன் கூட கம்பேர் பண்ணுறாங்க. அண்ட் திஸ் கேரக்டர் இஸ் கன்சிடர் அஸ் த காடஸ் ஆஃப் ப்ராஃபஸி. இவங்க யார் அப்படின்னா காடஸ் ஆஃப் ப்ராஃபஸி. இந்த ஃபீப் அப்படிங்கிறவங்க இந்த கேரக்டரை விடவும் பியூட்டிஃபுல்லாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி பிரைடை கம்பேர் பண்ணுறாங்க. இது ஃபஸ்ட்டு கம்பேரிசன். Then second comparison, the bride is dressed in white, in all white, that is noble white. So which is more whiter than three things. Second comparison பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய ட்ரெஸ்ஸை பற்றி சொல்கிறாங்க. மூணு சொல்கிறாங்க. என்னென்ன? த்ரீ திங்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன், இட் இஸ் மோர் ஒயிட்டர் தேன் த ஸ்னோ இன் பிண்டஸ். இட் இஸ் மோர் ஒயிட்டர் தேன் த ஸ்னோ இன் பிண்டஸ். ஸோ பிண்டஸ் அப்படிங்கிறதுக்கான ரெஃபரன்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. இட் இஸ் த நேம் ஆஃப் த மவுண்டெயின். இட் இஸ் த நேம் ஆஃப் த மவுண்டெயின் which is known for the battle between ancient and the moderns. Ancient and the moderns in the work called Battle of Books. Battle of Books. இந்த பேட்டில் ஆஃப் புக்ஸ் அப்படிங்கிறது யார் எழுதின ஒர்க்கு சொல்லுங்கள் பார்க்கலாம். த பேட்டில் ஆஃப் புக்ஸ் அப்படிங்கிறது யார் எழுதின ஒர்க்கு? ஓகே, கமெண்ட் பண்ணுங்க. சரி, ஓகே, என்ன நடக்குது இந்த பிண்டஸில் அப்படியே கொஞ்சம். அந்த டாப் ஆஃப் த பிண்டஸ் the ancient and the moderns are quarreled. ஸோ அந்த இடத்துல ஒரு சண்டை நடக்குது என்ன அப்படிங்கிற மாதிரி. தென் த சுப்ரீம் ஒயிட் ஸ்னோ. ஸோ ஒயிட் ஸ்னோவை விடவும் ஒயிட்டராக இருக்குது இந்த பிரைடனுடையது. இது ஃபஸ்ட்டு கம்பேரிசன். செகண்ட் கம்பேரிசன், ஜோ போர்ட்டட் லீ டெரா.
ஸோ in the form of swan அப்படிங்கிறத சொல்கிறாங்க. the swan is in white color, இதை விடவும் ஒயிட்டாக இருக்காங்க இந்த bride அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ இந்த ஸ்வானுடைய ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா, this swan is which form ஜோ கோட்டட் லீடா. ஸோ அவங்க தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கோட்டட் லீடா. ஜோ இஸ் த அனதர் நேம் ஃபார் ஜூபிட்டர். ஜோ இஸ் த அனதர் நேம் ஃபார் ஜூபிட்டர், த காடஸ் ஆஃப் காட். அதை விடவும் ஒயிட்டராக இருக்காங்க. த தேர்ட் கம்பேரிசன் இஸ் மோர் ஒயிட்டர் தென் த கேரக்டர் ஃபீப் அப்படிங்கிறத நம்ம முன்னாடியே பார்த்துட்டோம். த ரேலி ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் த சேம்பர். From the chamber it reaches the main street of London. ஸோ சேம்பர்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது, அப்படியே ஸ்ட்ரீட்ஸ் ஆஃப் லண்டனுக்கு வருது. தென் ஆன் த டூ சைட்ஸ் ஆஃப் ஸ்ட்ரீட் there are large and high business shops. ஸோ நிறைய கடைகள் இருக்கு, ரிச் ஷாப்ஸ் எல்லாம் இருக்கு. In each shops the merchants and the daughters and the wives of merchants are eagerly waiting to bless the couples with flowers. ஸோ எல்லாரும் அன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா வெயிட் பண்ணுறாங்க அந்த கப்புள்ஸை ப்ளஸ் பண்ணுறதுக்காக. ஈச் அண்ட் எவ்ரி பீப்புள் ஆர் அவே ஃப்ரம் their ரெகுலர் பிஸ்னஸ் இன் ஆர்டர் டு see the rally. ஸோ எல்லாருமே வந்து பார்த்திங்க அப்படின்னா அன்றைக்கி லீவ் விட்டுட்டாங்க கடைங்களுக்கெல்லாம், ஓகேவா, அந்த ஊர்வலத்தை பார்ப்பதற்காக. பிகாஸ் த ரேலி இஸ் சச் அன் இம்பார்ட்டண்ட் ரேலி அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இட் கிராசஸ் த மெயின் ஸ்ட்ரீட் and it reaches the entrance of the church. ஸோ இப்போ தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்ட்ரீட்ஸ் எல்லாம் கடந்து சர்ச்சுக்குள்ளே வராங்க. The parents of the bride is eagerly waiting to receive the bride. ஸோ பேரண்ட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ஆல்ரெடி சர்ச்சில் இருக்காங்க, வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. Then after the reception they take the bride and bridegroom into the church and reaches the altar. அந்த ஆல்டர் அப்படிங்கிறது திருமணம் நடக்கக்கூடிய அந்த இடம். Altar is the holiest place of the church where sacrifices are made. In the altar the priest is waiting to bless the couple. ஸோ அந்த இடத்துல ஃபாதர் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கார். Here the priest perform the ceremony of wedding. திருமணம் நடைபெற்று கொண்டு இருக்கிறது. Then the wedding ceremony is completely over from the altar. ஸோ திருமணம் நடந்து முடிஞ்சிருது. The procession is once again started to the hall where a grand feast is arranged. திருமணம் முடிஞ்ச உடனே சாப்பாடு. In this feast all types of people from all over the country take part, and for the people Spencer makes a request to consider that particular day as a Sabbath day. ஸோ இது வந்து ஒரு சாபத் டேவாக கன்சிடர் பண்ணி என்ஜாய் பண்ணுங்க அப்படிங்கிறத சொல்கிறார். சாபத் டே அப்படிங்கிறது இட்ஸ் a biblical term which is known for the rest day. You know very well that the story of creation of the entire world, உங்களுக்கு அது தெரியும் நான் நினைக்கிறேன். The God created the whole world in 6 days and announced the 7th day as the holy day, which is called in the name of Sabbath day. So the 7th day is exclusively allotted for taking rest and worshipping. Now Spencer make an request to all the people of London to consider his wedding day as Sabbath day. So எல்லாரும் வந்து அந்த சாபத் டே மாதிரி என்ஜாய் பண்ணுங்க அப்படிங்கிறத சொல்கிறார். ஸோ அந்த ஹாலில் ஒரு ஹெவி ஃபீஸ்ட் நடக்குது. ஆல் வெரைட்டி ஆஃப் பீப்புள் வேர் கேம் தேர் அண்ட் பிளஸ் த கப்பிள் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. நவ் இட் ஈஸ் ஈவினிங் டைம். ஸோ ஈவினிங் டைம் வருது. த போயட் ஃபீல்ஸ் இன் ஹிஸ் ஹார்ட் வெரி சேட். ஸோ போயட் மனசில் ஒரு சின்ன ஒரு கலக்கம். பிகாஸ் த ஈவினிங் இஸ் ஸோ லாங். ஸோ ஈவினிங் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப நேரம் அப்படியே போயிட்டே இருக்குது, சீக்கிரமாக ஈவினிங் முடிய மாட்டேங்குது அப்படிங்கிறது தான் அந்த இடத்துல சொல்ல வராங்க. த ஈவினிங் இஸ் ஸோ லாங் ஆஸ் பர் த போயட் இஸ் கன்சர்ன். த சன் மூவ்ஸ் வெரி ஸ்லோலி அண்ட் த மூன் கம்ஸ் வெரி ஸ்லோலி அப்படிங்கிறத சொல்கிறேன். ஸோ ஹீ மேக்ஸ் அண்ட் ரெக்வஸ்ட் டு த சன் அண்ட் த மூன் டு ஷட் டவுன் இயர்லி அண்ட் த மூன் டு கம் இயர்லி. சீக்கிரமாக சன் மறைஞ்சிடணும், மூன் சீக்கிரமாக நீங்கள் வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். So that the night can come, and the night time has come. During the night time the couple were sent into the chamber. ஓகேவா, உள்ளே போகிறாங்க. When they enter into the chamber the poet concludes with the prayer. ஸோ ஒரு ப்ரேயரோட முடிக்கிறாரு. The prayer was made to 3 people. 3 பீப்புளை நினச்சி ப்ரே பண்ணுறாரு. யார் யார்? ஒன்று ஜூனோ, ஃபஸ்ட் ஒன் ஜூனோ, செகண்ட் ஒன் ஹெய்ப் அண்ட் தேர்ட் ஒன் ஹைம். ஸோ இது 3 பேர்த்தையும்
வச்சு ப்ரே பண்ணுறாரு. ஆல்ரெடி we have seen that the Haim is the goddess of marriage, Juno is gods of god, and Hebe is the god of safety அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ ஸ்பென்சர் மேக்ஸ் எ fervent prayer to these three gods for completely safety. The purpose of prayer is complete safety for the safety purpose, which means safety from the evil side. ஸோ ஈவில்ஸ் கிட்ட இருந்து தன்னை காப்பாற்றணும், எந்த ஒரு தவறுதலும் நடந்துடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. த போயம் கம்ஸ் டு த எண்ட் வித் திஸ் ப்ரேயர். ஸோ இதோடு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த போயம் முடிவுறுகிறது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஓகேவா? And the poem narrates all the events from dawn to the dusk. ஸோ ஃபுல்லாக முடியுது. From the early morning to the late night அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இதோட இந்த போயம் முடியுது. ஸோ எபித்தலாமியன். ஸோ டேக் டவுன் த சம் இம்பார்ட்டண்ட் இன்ஃபர்மேஷன் ரிகார்டிங் திஸ் எபித்தலாமியன். ஸோ அதை நோட் பண்ணிக்கோங்க. எழுதிக்கோங்க, நோட்ஸ் எழுதிக்கோங்க. எபித்தலாமியன் இஸ் கன்சிடர்ட் ஸ்பென்சர்ஸ் ஹையஸ்ட் பொயட்டிக் அச்சீவ்மெண்ட். நோட் பண்ணிக்கோங்க. எபித்தலாமியன் இஸ் கன்சிடர்ட் ஸ்பென்சர்ஸ் ஹையஸ்ட் பொயட்டிக் அச்சீவ்மெண்ட். The next one. The poem was published along with Amrati. The poem was published along with Amrati, a sonnet sequence. The next one. It is called a wedding song. Because it describes the wedding day of Spencer. Because it describes the wedding day of Spencer, which is June 11, 1594. June 11, 1594. Next point. The poem was written in irregular Italian canzone. The poem was written in irregular Italian canzone. Next. The marriage happens with Elizabeth Boyle in Ireland. The marriage happens with Elizabeth Boyle in Ireland. The poem is divided into 24 stanzas. Which represents the 24 hours of the day. Then it is a greatest tribute to the honor of love. It is a greatest tribute to the honor of love. It is considered as the Elizabethan mosque. It's considered as an Elizabethan mosque. MASK கிடையாது, MASQUE. Okay. It starts with the invocation of muses. That invocation is blending of mythology and realism. That invocation is blending of mythology and realism. Some of you are new today, so அவங்களுக்கு வந்து இதுக்கு முன்னாடி ஒரு 6 classes போயிடுச்சு. So now we are in poems of Spencer. ஸோ புதுசாக தான் இருக்கும், நீங்கள் அப்படியே கண்டினியூ பண்ணிக்க வேண்டியதுதான். The new joinees அப்படியே ஃபாலோ பண்ணிக்க வேண்டியதுதான். நெக்ஸ்ட் ஒன். The names are invoked.
The wedding feast and the procession is described. The wedding feast and the procession is described. Next point. The first 23 stanzas ends in 14 syllable line. 14 syllable line, comma, a 7 line Toronto. A 7 line Toronto. ஓகே, டொரண்டோ அதுக்கு கீழே அதனுடைய ஒரு சின்ன டெஃபனிஷன் நோட் பண்ணிக்கோங்க. டெஃபனிஷன் கிடையாது, எக்ஸ்பிளனேஷன். டொரண்டோ, a technical term given to first 23 stanzas. A technical term given to first 23 stanzas. Next point. The 24th stanza comes to the end. The 24th stanza comes to the end, comma, the final 7 lines is termed as coda. Coda, C-O-D-A, coda. Next point. The last stanza is shorter than 23 stanzas. Okay, next, some of the criticism related to this poem. Criticism அப்படின்னு போட்டுக்கோங்க. First point. The last stanza is technically called the last, LAST, கடைசி பத்தி அல்லது கடைசி stanza is technically called as envoy. Technically called as envoy. That is, the 24th stanza is technically called envoy. Next point. The poem is the picture of Renaissance influence in England. The poem is the picture of Renaissance influence in England. Next point. It is a romantic nuptial song in Renaissance spirit. It is a romantic nuptial song in Renaissance spirit. Next point. Quote குள்ள எழுதிக்கோங்க. Our sage and serious Spencer. Our sage and serious Spencer. யார் சொன்னதா இருக்கும்? ஸ்பென்சர் பற்றி இப்படி யார் சொல்லியிருப்பா? க்ளூ, the very famous writer. சொல்லுங்க பார்க்கலாம். The very famous writer. மில்டன். வெரி குட், நோட் பண்ணிக்கோங்க. Our sage and serious Spencer. A tribute given to Spencer by Milton. A tribute given to Spencer by Milton.